ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன் தாங்க முரல் மீன். முரல் மீன்களில் ஏராள வகையான முரல் மீன்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான முரல் மீன் தாங்க இந்த முரல் மீன். இந்த முரல் மீனை நம்ம பகுதியில் கலிங்கா முரல்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முரல் மீன் வகைகள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் மற்ற மீனுக்கும் முரல் மீனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மீன்களுடைய முள்களை மாதிரி இந்த முரல் மீன்களுடைய முள்கள் இருக்காது. பார்க்குறதுக்கு நரம்பு மாதிரியே இருக்கும். நரம்புனா என்னன்னு தெரியுதா? நம்ம தூண்டிக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த நரம்பு மாதிரி தான் இந்த மீன்களுடைய முள்கள் இருக்கும். இந்த முரல் மீன்களை சாப்பிட்ட எல்லாருக்குமே தெரியும், மற்ற மீன்களுடைய முள்கள் எல்லாமே ஷார்ப்பானதாக இருக்கும். ஆனால் இது நரம்பு மாதிரி வளையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். நீங்கள் தூண்டிக்கு போடக்கூடிய நரம்பை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இந்த முரல் மீன்களில் இருக்கக்கூடிய முள்களும். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி நரம்பு என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இந்த முரல் மீன்களுடைய முள்களுமே இருக்குங்க. எத்தனை பேர் அதை தனித்துவமாக யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே.